தூத்துக்குடியில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 24 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபேட்டமைன் என்ற போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று தனிப்படை போலீசார் போதைப் பொருட்கள் நடமாட்டம் மற்றும் கள்ளசாராயம் நடமாட்டம் உள்ளதா என மாவட்டம் முழுவதும் சோதனை மேற்கொண்டனர். இதில் தூத்துக்குடி இனிகோ நகர் பகுதியில் காவல்துறையினர் சோதனை செய்ததில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த நிர்மல் ராஜ் மற்றும் அவரது மனைவி சிவானி ஆகியோரை பிடித்து விசாரணை செய்தனர். இதில் அவர்களிடமிருந்து சுமார் 8 கிலோ எடை கொண்ட மெத்தபேட்டமைன் என்ற போதைப் பொருள் இருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து போதைப் பொருளை பதுக்கி வைத்திருந்த நிர்மல் ராஜ் மற்றும் அவரது மனைவி சிவானி ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடநாடு கொலை வழக்கு விசாரணை இன்டர்போல் போலீசார் விசாரணை கொண்டு நடைபெற்று வருவதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தகவல் தெரிவித்துள்ளார். கொடநாடு பகுதியில் ஜெயலலிதா மற்றும் சசிகலாவுக்கு சொந்தமான தேயிலை எஸ்டேட் மற்றும் பங்களாவில் 11 பேர் கொண்ட கும்பல் பாதுகாப்பு பணியில் இருந்து காவலாளியை கொலை செய்துவிட்டு பங்களாவில் உள்ள பல்வேறு பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளாக இவ்வழக்கு உதகையில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. மேலும் இவ்வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள் ஷாஜகான், கனகராஜ் ஆகியோர் ஆஜராகினர். விசாரணை மேற்கொண்ட நீதிபதி அப்துல் காதர் இவ்வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அரசு வழக்கறிஞர் ஷாஜகான், கொடநாடு கொலை வழக்கு விசாரணை இன்டர்போல் போலீசார் கொண்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கொடநாடு கொலை வழக்கு உதகை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த வழக்கில் 10வது சம்பந்தப்பட்ட நிதின் ராய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவிலே அவர் நீதிமன்றத்திற்கு மறையாண்மை குறித்து சில காரணங்களை சொல்லியிருக்கிறார். நீதிமன்றத்திற்கு அவருடைய வருகை அவசியம் என்பது குறித்து கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு எதிரொலி காரணமாக கடலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களில் 204 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டு 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் முழுவதும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பேரில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் கடந்த 2 நாட்கள் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் 204 லிட்டர் சாராயம், 500க்கும் மேற்பட்ட புதுச்சேரி மாநில மது பாட்டில்கள் உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்து 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்துள்ளனர். மேலும் இதுவரை 23 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து கள்ளச்சாராயம் மற்றும் மது கடத்தல், மது விற்பனை செய்பவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் கணவர் குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்டதால் ஊராட்சி குழு தலைவி பதவி விலக கோரி கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மாவட்ட ஊராட்சி குழு சாதாரண கூட்டம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவி தமிழ்செல்வி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மாவட்ட ஊராட்சி குழு தலைவி தமிழ்செல்வியின் கணவர் போஸ் என்பவர் குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் குறித்தும் இதுகுறித்து மாவட்ட ஊராட்சி குழு தலைவி பதவி விலக வேண்டும் என மாவட்ட கவுன்சிலர் கனிமொழி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இடைக்கால சபாநாயகர் குறித்து மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம் செய்துள்ளார். மத அடிப்படையில் பாஜகவினர் மக்களவை இடைக்கால சபாநாயகரை தேர்ந்தெடுத்துள்ளதாக விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். மக்களவையில் இடைக்கால சபாநாயகர் குறித்து விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பேசிய அவர், மக்களவையில் இடைக்கால சபாநாயகர் சீனியாரிட்டி மற்றும் மெரிட் இரண்டையும் விடுத்து பாகுபாடான உயர்ஜாதி அரசியலை பாஜக செய்கிறது. மோடியின் அரசு மாறவில்லை என்பது இதில் தெளிவாக தெரிகிறது என்று விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மேத்தாப் அவர்களை பாஜக சபாநாயகராக, இடைக்கால சபாநாயகராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். முதல் கோணல் நாடாளுமன்ற குழுவுடைய அமைச்சருடைய தவறு இது. இதிலே சில கேள்விகள் இருக்கின்றன. ஏன் சீனியாரிட்டியையும் மெரிட்டையும்
விடுத்து இப்படி பாகுபாடான உயர் ஜாதி அரசியலை பாஜக செய்கிறது. பாஜக எப்பொழுதுமே தலித் சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுப்பதில்லை. அதுவும் குறிப்பாக அது மாற்றுக் கட்சிகளே இருந்திருந்தால் அவர்களை ஏளனம் செய்வதும் அவர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் இருப்பதும் பாஜகவினுடைய RSS உடைய வழக்கமாக இருக்கிறது. இது இந்த முறையும் நடத்தியிருக்கிறார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.